தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கனடாவில் G7 உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இச்சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென மாநாட்டில் இருந்து பாதியிலேயே அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். அவர் கிளம்புவதற்கு முன்பாக ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நான் சொன்ன ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்து போடாததை ஒருபோதும் ஏற்க முடியாது. டெஹ்ரானிலிருந்து மக்கள் அனைவரும் வெளியேறுங்கள் என கூறியிருந்தார். இதனால் இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரானை தாக்குமா என்ற யூகங்கள் எழுந்தன. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அதிபர் ட்ரம்ப் மாநாட்டிலிருந்து அவசரமாக சென்றதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறினார். மேக்ரான் கருத்துக்கு அதிபர் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். விளம்பரத்தை விரும்பும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், நான் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்துவதற்காகத்தான் மாநாட்டிலிருந்து வாஷிங்டனுக்கு கிளம்பியதாக தவறாக சொல்லியிருக்கிறார். நான் எதற்காக வாஷிங்டனுக்கு செல்கிறேன் என்பதற்கான காரணம் பற்றி அவருக்கு தெரியாது. நான் செல்வதற்கும் போர் நிறுத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அதைவிட மிகப்பெரிய விஷயம். வேண்டுமென்றே செய்தாலும் இல்லை என்றாலும் இமானுவேல் எப்போதும் தவறாகவே புரிந்து கொள்கிறார். காத்திருங்கள் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்.